எசேக்கியேல் 9வது அதிகாரத்துல கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க மகா சத்தமா இந்த எச்சரிக்கை வார்த்தைகளை சொல்றாரு. 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களோடும் அவங்கள சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில கணக்கனுடைய மைக்கூட்ட வச்சிருக்கிற ஒருத்தனும் இருந்தான். இப்படி 2 விதமானவங்களை தேவாலயத்துக்கு வர சொல்றாரு. முதல்ல சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில கணக்கனுடைய மைக்கூட்ட வச்சிருக்கிற புருஷனை கூப்பிட்டு, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதுக்குள்ள செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெத்திகளில் அடையாளம் போடுன்னு சொல்றாரு. 2வதா, இவன் நெற்றியில அடையாளம் போட்டு முடிச்ச உடனே நீங்க இவன் பின்னாடி நகரம் எல்லாம் போய் உருவ வெட்டுங்கன்னு சொல்றாரு. உங்க கண் தப்ப விடாமலும் நீங்க யாருக்கும் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள்னு சொல்றாரு. அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்களும் சொல்றாரு. இத தன் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து துவங்குங்கள்னு எசேக்கியேல் காதுகள் கேட்க சொல்றாரு. அவர் சொன்ன உடனே அவங்க ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பர் இடத்துல இருந்து துவங்குறாங்க. இதை கேட்ட எசேக்கியேல் முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மேல் உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோன்னு கதறாரு. எதுக்காக இப்படி கர்த்தர் செய்யறாருன்ற காரணத்தை சொல்றாரு கேளுங்க. இஸ்ரவேலும் யூதாவுமாகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. தேசம் இரத்த பலிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன்னு சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. இது எசேக்கியேல் மூலமா சபைகளுக்கு, அதாவது இயேசுவை அறிந்தவர்களுக்கு கொடுக்கப்படுற வாணி. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து உண்மையோட தன் கைகளை பரிசுத்தத்தோட காத்து கொண்டு மத்தவங்களுக்காக திறப்புல நிக்கிறாங்களோ அவங்க நெற்றியில முத்திரை போடப்படும். அவங்க எல்லாரும் தப்பிச்சுக்குவாங்க. மற்ற எல்லாரும் வயதானவங்க தொடங்கி குழந்தைகள் வர கர்த்தருடைய கண் யாரையும் தப்ப விடாது. இந்த சங்கரிப்ப அவருடைய சபையில இருந்து அவருடைய மூப்பர்களில இருந்து தொடங்க போறாரு. இதுதான் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காதுகள் கேட்க மகா சத்தமா தன் சபைக்கு சொன்ன எச்சரிப்பின் வார்த்தைகள். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தாரே தவிர அவர் பாவிகளின் தேவன் அல்ல. அவர் பரிசுத்தர். நம்மையும் பரிசுத்தராய் இருக்க அழைச்சிருக்காரு. பாவிகளுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது, பரிசுத்தவான்களுக்கு தான் பரலோகத்துல இடம். கர்த்தருடைய வருகை மட்டும் இல்ல, கர்த்தருடைய நாளும் மிகவும் சமீபமா இருக்கு. கர்த்தருடைய ஜனங்கள் ஆயத்தப்படுங்க.